ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ சில்லி சிக்கன் எப்படி பண்ணுறது தான் போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் சில்லி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் வந்து ஒரு 3/4 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் அப்புறம் கல் உப்பும் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் வினிகர் போட்டும் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த நீச்சு ஸ்மெல்லாம் போயிடும். அப்புறம் தேவையான அளவுக்கு வாஷ் பண்ணி முடித்த உடனே தண்ணி நல்லா ட்ரை பண்ணிவிடுங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூனுக்கு பெப்பர் பொடி போட்டுக்கோங்க. வினிகர் ஒரு 1/2 மூடி ஊற்றிக்கோங்க. அப்புறம் சோயா சாஸு ஒரு மூடி போட்டுக்கோங்க. ஒரு மூடின்றது கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம கிரேவிலையும் போடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பார்க்க பச்சை கலரில் இருக்கேன்னு பார்க்காதீங்க. அது வந்து இங்கே இஞ்சி வந்து பச்சை கலரில் தான், பச்சை இஞ்சி தான் கிடச்சிது. அதனால் அரைச்சோன்னே அது பச்சை கலர் ஆகிடுச்சு. வேறு வழி இல்லாதான் போட்டாகணும்னு போட்டோம். இது நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இதில் கொஞ்சமாக வந்து கார்ன் பவுட்ரு, கார்ன் மாவு சொல்லுவாங்களா, அதை போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க போதும். இதை போட்டு நல்லா கலந்துருங்க. கலந்து முடிச்சுட்டு இதை நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரமாக அது ஊறட்டும். இங்கே பாருங்கள், கலந்தாச்சு. இது நல்லா ஊறணும். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையானது ஒரு 2 பெரிய வெங்காயம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பீஸாக்கெலாம் போடல அந்த சைஸில். 2 கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா, வெங்காயத்தாள், அதாவது ஸ்ப்ரிங் ஆனியன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு லாஸ்ட்டாக போடுறதுக்கு. அவ்வளோதான். ஒரு குக்கிங் பவுல் வச்சுக்கோங்க. நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சமைக்க தேவையான அளவு ஊற்றிக்கோங்க போதும். இது நல்லா காயட்டும். நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு அதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா போட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கலாம். இது நல்லா ப்ரௌன் ஆனால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு ரொம்பலாம் வதங்கக்கூடாது. ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதும். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. நம்ம சிக்கன்லேயும் போட்டிருக்கோம், அதனால் பார்த்துக்கணும். லாஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். கேப்சிகம், அதாவது கொடை மிளகா போட்டுக்கோங்க. போட்டு இது 2த்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கிடுச்சு. இப்போ நம்ம டொமேட்டோ சாஸு, சில்லி சாஸு, இது 2மே 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. டேபிள் ஸ்பூன்ஸ் அளவு சொல்கிறேன் நான். சோயா சாஸு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும், அதுக்கு மேலே வேண்டாது. மிளகுத்தூள் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்து நாங்கள் குழந்த இருக்கிறதுனால காரம் கம்மியாக போட்டிருக்கோம். உங்களுக்கு நல்ல காரமாக வேணும்னாலும் நம்ம வந்து மிளகாத்தூள், பெப்பர் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ராவே. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு
நம்ம வதக்கியிருக்கோம்ல வெங்காயம் கேப்சிகமும் அதிலே போட்டு நல்லா வதக்கிக்குங்க. காரம் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் 2 பச்சை மிளகா கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இதில். நாங்கள் சேர்த்தோம். அன்றைக்கி கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருந்துச்சு எங்களுக்கு. குழந்த சாப்பிட்ணுமேன்றத கம்மியாக போட்டிருக்கோம். நம்ம தனியாக ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து அந்த சிக்கனை பொரித்து எடுக்கணும். அதனால் நம்ம ஆயில் விட்டுக்கோங்க, அதுக்கு தேவையானது. சில பேர் வந்து அப்படியே எண்ணெயில் போட்டு எடுப்பாங்க. அது ரொம்ப நல்லதில்லை, அந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்து சாப்பிட்டான்றதுனால தனியாக ஒரு பேன் வச்சு அதில் தேவையான ஆயில் விட்டு அதிலே ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் நாங்கள். இங்கே பாருங்கள், இது தனித்தனியாக ஒட்டாத போடுங்க. இது நல்லா அடியில் நல்லா ரோஸ்ட் ஆன பிற்பாடு திருப்பி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். எண்ணெயிலையும் போடலாம், அது ரொம்ப உடம்புக்கு கெடுதல். அதுக்காக தான் நாங்கள் இப்படி செஞ்சோம். பாருங்கள், இவ்வளோ வந்துச்சு 3/4 கிலோ சிக்கனு. இதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிறது இதுலேயே அந்த சிக்கனை சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இதுக்கப்புறமா நம்ம கார்ன் மாவு வந்து நம்ம இப்போ சாஸ் மிக்ஸ் பண்ணதுலேயே கார்ன் மாவு ஒரு 1½ ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. அதை உருண்டை உடைச்சல் இல்லாமல் நல்லா கரைக்கணும் அதை. இது எதுக்காக நம்ம இப்படி கரைச்சி ஊற்றுறோம்னா, கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். ரொம்ப கிரேவியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு திக்காக. சில்லி சிக்கன்னா அப்படி தானே இருக்கணும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி போடுறதுக்காக அந்த மாவை கரைச்சி ஊற்றுறோம். இது கரைச்சி ஊற்றோம்னா நம்ம அந்த பதத்துக்கு வந்துடும். ஒரு 1/2 ஸ்பூன் மைதா மாவு தனியாக போட்டுக்கிட்டாலும் சரி, நீங்கள் வந்து அந்த தண்ணியிலே கரைச்சி ஊற்றிட்டாலும் ஓகே. லைட்டாக போட்டுக்கங்க. கொஞ்சம் சால்ட்டு கம்மியாக இருந்துச்சு, நாங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலான்னு சாதம் வச்சுருக்கோம். பாசுமதி ரைஸ் கொதிச்சிட்ருக்கு. இது நல்லா கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதான், நம்ம சில்லி சிக்கன் சுட சுட ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரைட் ரைஸ் ஆனதும் வச்சு சாப்பிட வேண்டியது தான். இதுக்கப்புறமா கடைசியாக வந்து நீங்கள் கொஞ்சம் ஒயிட் எள்ளு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து மேலே போட்டு ஃபினிஷ் முடிச்சிருங்க. கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி அதில் தூவி விட்டுடுங்க. நம்ம சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன், அவ்வளோதான். இது மட்டும் சேர்த்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.